ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது நம்ம சேனலில் வந்து கடைசியாக வந்து நம்ம ஷார்ட்ஸ் மட்டுமே தான் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து ஜூலை 10 நம்ம சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் போடலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து நம்ம சொல்ல வேண்டிய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டால் அவ்வளோக்கெல்லாம் எஃபெக்டிவாக வந்து நம்ம போய் சேர்க்க முடியாதுன்னு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்துச்சு, ரேங்க் லிஸ்ட் என்ன ஆயிருக்கு, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அது என்ன ரூமரு என்ன உண்மைங்கிறத இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக போதும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து யூடியூப் சேனல்ஸ் அதாவது சோஷியல் மீடியாலாம் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்து நிறைய பேர் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போது தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து நிறைய பேர் ஈவன் நிறைய ஆசையை வளர்த்துருக்கோம். நம்ம வந்து இந்த காலேஜஸில் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து கிடச்சிரும், இந்த கோர்ஸ் கிடச்சிரும், 2 கட் ஆஃப் குறைஞ்சிட்டு நம்ம வந்து அந்த காலேஜுக்கு வந்து போயிடுவோம் அப்படிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்குது நமக்கு வந்து புரியுது. சரி, இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்துட்டு யாருக்கு வந்து பெனிஃபிட் இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து பேசுவோம். இப்போ யாருக்கு வந்து பெனிஃபிட்னா வந்து 200 கட் ஆஃப்லேருந்து 196 கட் ஆஃப் உள்ள பசங்க வரைக்கும் அந்த 5 கட் ஆஃப்ல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அந்த 5 கட் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காம்படிஷன் வந்து கம்மியாயிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த 200 கட் ஆஃப் பார்த்தாலும் போன வருஷத்துல இருந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க, 100 பேருக்கு மேலே இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி தான் அந்த 5 கட் ஆஃப் 96 196 197 198 199 200 இந்த 5 கட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கு. சரி, இது வந்து பெனிஃபிட் ஜோன். இந்த 5 கட் ஆஃப்ல நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். யாருக்கு வந்து பெனிஃபிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 195லேருந்து 185 அந்த 10 கட் ஆஃப் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 காம்படிஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறத நீங்கள் நம்புறேன்னா நீங்கள் லாஸ்ட் இயருக்கு அந்த அகாடமிக் ஜென்ரல் ரேங்கோட இந்த வருஷத்தில் உள்ள ரேங்கை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எவ்வளோ காம்படிஷன்ஸ் வந்து இருக்குன்னு. அப்போனா வந்து இந்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசுவோம். அதாவது அப்போ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் நான் நோ தான் சொல்லுவேன். அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதுக்கும் வந்து நோ தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எப்படி நடக்க போகுதுன்னா அந்த கோர்ஸுக்கு பசங்க கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் ஆக போகுது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்சிங்கிற கோர்ஸுக்கு வந்து எல்லா பசங்களும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால அந்த கோர்ஸுக்கு வந்து எல்லா காலேஜ்லையும் அதே கட் ஆஃப் இருந்துச்சு. இந்த வருஷமே அதே மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அதே சிஎஸ்சிக்கு வந்து எல்லா பசங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போனாங்கன்னா அந்த கோர்ஸுக்கு வந்து அதே மாதிரி கட் ஆஃப் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லை போன வருஷம் உள்ள மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து ட்ரெண்டு மாறி போய் ஏஐடிஎஸ் இசிஇ ட்ரிபிள் அந்த மாதிரி வந்து வேறு பிரான்ச்சஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம கட் ஆஃப் டிக்ரீஸ் தான் ஆகுமா இன்க்ரீஸ் தான் ஆகுமான்னு எந்த ஒரு யூடியூப் சேனலும் யாருனாலும் வந்து எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. 1,97,000 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்திருக்குன்னா அவங்க கையில் மட்டும் தான் இருக்குது. அவங்க வந்து எந்த கோர்ஸை வந்து மெஜாரிட்டியான பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கோர்ஸுக்கு வந்து தான் கட் ஆஃப் வந்து அதிகமாக, எந்த கோர்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியாக வந்து பசங்க கொடுக்குறாங்களோ அந்த கோர்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு விதமாக பேசுவோம். அதாவது இப்போ 1,97,000 பேர் ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்குன்னா இதில் வந்து பாதி பேர் ஒரு 50,000 பேர் 30,000 பேர் வேறு டிபார்ட்மெண்ட் பிஃபார்ம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிலாம் வந்து போயிடுவாங்க. அப்போலாம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வந்து யாராக இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஒரு லோ கட் ஆஃப் ஜோனில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து ஒரு 180க்கு மேலே இருக்க கட் ஆஃப் ஒரு 190க்கு மேலே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க கவுன்சிலிங்கில் வந்து மோதி பார்ப்போம் காம்படிட் பண்ணி பார்ப்போங்கிற மைண்ட் செட் தான் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க தான் போகுது. இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காலேஜ் வந்து எவ்வளோ சீட் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் தான் தெரியும் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கா, காலேஜ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. பட் அதே போன வருஷம் இருக்கிற சீட்டு அதே சீட்டு வந்து இந்த வருஷமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப 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 அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் சி ஆல்சோ வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்னு
நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் போய் பார்த்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டான நியூஸ் தான் வரும். அக்யூரேட்டான நியூஸ் வந்து யாருக்கும் தெரியாது. யாருக்கும் வந்து எப்போ தெரியும்னா வந்து நம்மளால் காலேஜ் போய் முடிச்சதுன்னா அடுத்த வருஷம் பேட்சுக்கு தான் வந்து இந்த வருஷம் என்ன ஆச்சுங்கிறது வந்து தெரியும். அப்போ வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை டிக்ரீஸ் ஆச்சான்னு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்ல காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.